பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா இகாமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது அப்படின்ற வகுப்பு நடைபெற இருக்குது. இந்த வகுப்பில் இந்தியாவில் எப்படி இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது, அதே மாதிரி அமேசான் தளம் மூலயமா இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் நாம் எப்படி இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி முழுமையாக கற்றுக்க போகிறோம். இந்த வகுப்பை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது இதில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க. நம்ம வடிவேல் ஒரு படத்தில் சாம்பிள் வாங்கியே மளிகை கடை வச்சுருவார். அதை பார்த்ததுக்கப்புறம் பலருக்கும் என்ன நினப்பு அப்படின்னா, பையர் சாம்பிள் கேட்டாருன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் அப்படின்னு நினப்பு. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் பையருக்கு சாம்பிள் அனுப்புறதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பிள் அனுப்புறதுக்கு முன்னாடி பொருளை இலவசமாக கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணணும். ஸோ அதனோட விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ என்கிட்ட டிஷர்ட் கேட்டாருன்னு வைங்க பையர், நான் தாராளமாக ஃப்ரீயாக கொடுப்பேன். நீங்கள் அரிசி வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு 1/2 கிலோ அரிசி சாம்பிள் அனுப்புங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். நீங்கள் இமிடேஷன் ஜுவல்லரி பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஜுவல்லரி செட் எனக்கு சாம்பிள் அனுப்புங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அதுக்கெலாம் காசு வாங்க வேண்டாம். ஆனால் அனுப்பக்கூடிய செலவுக்கு நீங்கள் காசு வாங்கிக்கலாம். ரெண்டாவது, ஒரு சிலர் நினைப்பாங்க, சார் அனுப்பக்கூடிய செலவு பார்த்தோன்னா ஒரு 2000 ரூபா கிட்ட வருது எல்லாம் சேர்த்து, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்டர் தரட்டாலும் பரவாயில்ல, நான் அனுப்புகிறேனே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க தாராளமாக ஷிப்பிங் காசு கூட வாங்காமல் டேரெக்டாக அவங்க கொரியர் பண்ணிடலாம். ஸோ ஆனால் இதை நான் பெரும்பாலும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு நீங்கள் சாம்பிள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதே 20,000 ரூபாய் போகும். ஸோ அதனால் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்னீங்கன்னா ஓகே, கோ வித் தட். அதுக்கடுத்து பொருளோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பொருளோட ஒரு சாம்பிளோட வேல்யூ 5000, 10,000, இல்லை ஒரு சின்னதாக ஒரு தங்கத்தில் ஒரு பொருள் அனுப்புகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வெள்ளியில் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது நாம் என்ன பண்ணலாம், பொருளுக்கும் அனுப்புகிற செலவுக்கும் பணம் வாங்கிக்கலாம். அதோடு சேர்த்து பையருக்கு என்ன சொல்லிடலாம், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது பொருளுக்கு கொடுத்த அந்த பணத்தை மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்க. ஸோ அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இதை மைனஸ் பண்ணிக்கோங்க, இந்த காஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பையருக்கு சொல்லலாம். ஸோ இப்படி நாம் இங்கேருந்து பொருளை அனுப்பலாம். பொருளை அனுப்பும்போது அதனோட குவாலிட்டி 100% கரெக்டாக இருக்கா அப்படின்றத நாம் திருப்பி ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பொருள் தான் உங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்க போகுது. இதிலே நீங்கள் தப்பு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்காது. ஓகே. அதுக்கடுத்து பேக்கிங் எப்படி இருக்கணும்னா, பேக்கிங் அட்ராக்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி பல நாடுகள் கடந்து கூட அந்த பொருள் போகலாம், பல நாள் ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு அந்த பயணத்தை தாங்குகிற மாதிரி பேக்கிங் உறுதியாக இருக்கணும். உடஞ்சிடக்கூடாது, நெளிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து பேக் பண்ணணும். இப்போது சாம்பிள் அனுப்பும்போது நாம் சில டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணலாம், தெர் இஸ் நோ கமர்ஷியல் வேல்யூ அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஃப்ரீ சாம்பிள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி கூட அனுப்பலாம். சில நேரங்களில் கஸ்டம்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டம்மியாக ஒரு $1 இல்லை $5 அப்படின்னு சொல்லி வேல்யூ போட்டுக்கலாம். கஸ்டம் ஃபார்மாலிட்டிஸ்க்காக நம்ம போட்டுக்கலாம். அதே நேரத்தில் சாம்பிளாக இருந்தாலும் அதுக்கு கமர்ஷியல் வேல்யூ இல்லைன்னு நம்ம சொன்னாலும் கரெக்டான ஹெச்எஸ் கோடு போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கொரியர் நிறுவனத்தை நாம் எப்படி சூஸ் பண்ணுறது. இன்றைக்கி டிஹெச்எல், ஃபெடெக்ஸ், யூபிஎஸ் இந்த மாதிரி கொரியர் நிறுவனத்தை சூஸ் பண்ணும்போது அது ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ந்துடும். ஆனால் அதே நேரத்தில் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் பையர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கொரியருக்கு பேமெண்ட் தர மாட்டேன், எனக்கு இப்போ டிஹெச்எல்லில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட் நம்பரை தரேன், நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டிஹெச்எல் ஆஃபீஸில் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பார்சலை அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வாங்கிடுவாங்க, எனக்கு சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி கூட நாம் அனுப்பலாம். ஸோ பணமே கொரியருக்கு வாங்காமல் அது பையரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ மாதம் பையருக்கு பில் போகும். அவர் பல்வேறு நாடுகளுக்கு இல்லை டொமஸ்டிக்கில் கூட கொரியர் அதிகமாக யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த பில்லோடு சேர்த்து இதையும் சேர்த்துருவாங்க. ஸோ அதுக்கு அவர் பே பண்ணிப்பார். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். கொரியர் செலவு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்தியா போஸ்ட்டு, அதுக்கடுத்து கருட வேகா கொரியர் அதை மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்தியா போஸ்ட் போய் சேர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கருட வேகா கொரியர் ஓரளவுக்கு சீக்கிரம் போயிடும். ஆனால் ஃபெடெக்ஸ் அளவுக்கு போகாது. காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் அளவுக்கு குறைவாக இருக்காது, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஃபெடெக்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாம் பொருளை அனுப்பலாம். ஸோ இப்போது நம்ம ஷிப்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, அதாவது சாம்பிள் அனுப்பிச்சாச்சு. பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா, அடுத்து ட்ராக்கிங் நம்பரை உடனடியாக பையருக்கு அனுப்பணும். அது என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயிலையோ அனுப்பிச்சி விட்றீங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு பையர் ட்ராக் பண்ணுறாரோ இல்லையோ நீங்கள் ட்ராக் பண்ணணும்.
எங்கே போயிட்டுருக்குது அப்படின்ட்டு. டெலிவர்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா, அந்த டெலிவரி மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 12 ஹவர்ஸ் கழித்து பையருக்கு கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் மெயில் அனுப்பணும். பார்சல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ஸோ சாம்பிள் எப்படி இருக்குது, உங்களுக்கு திருப்திகரமான குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் அது இருக்குதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து மெயில் அனுப்பணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் பார்சல் அனுப்புகிறோம் இல்லைங்களா, கொரியர், அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்மளோட விசிட்டிங் கார்டு வந்து கண்டிப்பாக போடணும். ரெண்டாவது ஒரு சின்னதாக ஒரு தேங்க் நோட். அந்த தேங்க் நோட் வந்து கையில் எழுதுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கையில் எழுதணும்னா, சும்மா ஒரு பிரிண்டடு ஒரு தேங்க் நோட்டை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ ஒரு ஸ்டேஷனரி கடையிலையோ வாங்கி உள்ளே போடுறது பிரச்சனை இல்லை. கையில் எழுதுனீங்கன்னா டியர் அப்படின்னு சொல்லி போட்டு, அல்லது ஹலோ அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையரோட பேரை எழுதி ஒரு தேங்க் நோட் சும்மா ஒரு 2 வரியில் தேங்க் நோட் ஒன்று எழுதி அதில் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு உருவாகும். உங்களோட ஃப்யூச்சரில் கான்டாக்டில் இருப்பார். அவருக்கு அப்போ அந்த ப்ராடக்ட் தேவைப்படலைன்னா கூட ஃப்யூச்சரில் தேவைப்படும்போது ஃபஸ்ட்டு உங்களை தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சாம்பிள் அனுப்பும்போது நாம் இவ்வளோ விஷயங்களை கருத்தில் கொண்டு நாம் சாம்பிள் அனுப்பணும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சாம்பிளுக்காக அல்லது அனுப்புகிற செலவுக்காக ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து பையர்கிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி அனுப்புறதுக்கு எவ்வளோ செலவாகுது, இதை வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கேட்கலாம். எந்த ஒரு கூச்சமும் தேவையில்லை.